ஹாய் காய்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் அட்வான்ஸ்டு ஐசிடி கான்செப்ட்ஸ் கற்றுக்கிற அந்த ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க. எஸ், நம்ம ரெக்கார்டர் கோர்ஸ் பேசிக் டு இன்டர்மீடியட் லெவல் முடிச்சுட்டு இப்போது அட்வான்ஸ் ஐசிடி கான்செப்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிடிஏ. ஐபிடிஏ அப்படின்னா இன்டர் பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். இன்டர் பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். எஸ், இதாங்க ஐபிடிஏனா. இப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. லைக் பையர்ஸ் தான் மார்க்கெட்டை மேலே நவுத்துறாங்க, செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கீழே நவுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் எஸ் ட்ரூ அப் டு அ சர்டன் லெவல், பட் இட் இஸ் நாட் த ட்ரூவஸ்ட். அதுதான் உண்மை அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஐசிடி வீடியோஸ் அண்ட் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஐசிடியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மார்க்கெட் இஸ் ட்ரிவன் பை அன் அல்காரிதம். சரியா? அந்த விஷயம் தான் இந்த விஷயம். அண்ட் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் திஸ் இஸ் பியூர்லி the concept is taken from ICT, but the things which I'm going to discuss with you is like derived from my experience. ஓகேவா? ஸோ அதுதான் கைஸ். இப்போ ஐபிடிஏனா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக் எடுத்துக்கிட்டோம். நாஸ்டாக் வந்து இன்னைக்கு இங்கே ஓப்பன் 443க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 435க்கு க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கு நடுவில் ஏஷியாவில் இப்படி ஒரு லோ போடும், ஹை இங்கே போவோம். லண்டனில் இங்கே ஒரு லோ போவோம், ஹை இங்கே போவோம். ஸோ சாரி. ஸோ இதுதான் இன்னைக்கு நாஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது இட்ஸ் ஆல்ரெடி கோடட். என்னையா என்ன ப்ரோ சொல்கிற, கோடடா அப்படின்னு? எஸ், இட் இஸ் கோடட். அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு. எஸ், அது தெரிஞ்சால் மேட்ரு முடிஞ்சிச்சு. பட் அது தெரியாதே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பிரேக்கர் பிளாக்கு, ஆர்டர் பிளாக்கு, இந்த கன்றாக அந்த லொட்டு லொசுகள்லாம் யூஸ் பண்ணுறோம். எஸ், ஓகேவா? இப்போ இதுதான் ஐபிடிஏ அண்ட் இது இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ் கைஸ். இப்போ ஏஷியாவுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து 20 பாயிண்ட் கீழே வரணும் அண்ட் தென் 30 பாயிண்ட் மேலே போகணும். ஸோ டோட்டல் 20 + 30 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஏஷியாவில் நடக்கணும் இன்னைக்கு அப்படின்றது இட்ஸ் ஆல்ரெடி கோடட். அண்ட் தென் லண்டனில் 20 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகணுன்றது இட்ஸ் கோடட். அண்ட் தென் நியூயார்க்கில் 150 பாயிண்ட்ஸ் மேலே போகணுன்றது இட்ஸ் கோடட் ஆல்ரெடி. ஸோ இதுதான் ஐபிடிஏ, இன்டர் பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். இப்போ ஏஷியாவில் இங்கே லோ போட்டு இங்கே ஹை போகுது. இந்த 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. 30 பாயிண்ட்ஸ் 3 ஹவர்ஸில் மூவ் ஆகணும் அப்படின்றது கோடட். இப்போ இந்த ஸ்பாட் தான் இன்ஸ்டியூஷன்ஸ் நோட் பண்ணி இந்த ஸ்பாட்ல தான் பை பண்ணுவாங்க. அண்ட் இப்போ மேட்ரு என்னன்னா, இந்த விஷயம் வந்து நீங்க பையர்ஸே இல்லை செல்லர்ஸே இல்லைனாலுமே 3 ஹவர்ஸ்ல அரைச்சு 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 அவன் மேலே போக தான் போறான். பட் பையர்ஸ் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்ட்டுன்னு ஓடிடுவான். சரியா? இப்போ ப்ரோ 3 ஹவர்ஸ்ல கரெக்டாக கண்டுபிடிச்சி பையர்ஸ் பை பண்ணிட்டாங்கன்னா 1 ஹவர்லேயே மேலே போயிடுவோம் ப்ரோ. அப்போ மீதி 2 ஹவர் என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னா 2 ஹவர்ஸ் கன்சாலிடேட் ஆகும். அதே இடத்துல நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, ஒரே இடத்துல ஒரு 10 பாயிண்ட் ரேஞ்சிலே ஹை ஸ்லோஸ் ஹை ஸ்லோஸ் ஹை ஸ்லோஸ் ஹை ஸ்லோஸாக வச்சிருப்பான். அப்போ என்ன ப்ரோ அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, எஸ், அந்த இடத்துல ஐபிடியோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் கன்சாலிடேட்டிங். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வரும். கீழே வந்துட்டு அது இப்படி தான் வரும். அண்ட் தென் இங்கேருந்து மேலே போவோம். அண்ட் அதுவும் இப்படி தான் போகும். இதில் கரெக்டாக இன்ஸ்டியூஷன் நீங்கள் செல் பண்ணாங்கன்னா வேகமாக கீழே வரும், கன்சாலிடேட் ஆகும், மறுபடியும் மேனிப்புலேஷன் பண்ணி மறுபடியும் மேலே போய் மறுபடியும் மேலே போயிடும். ஓகேவா? இதுதான் கைஸ் ஐபிடிஏ. ஒரு 3 ஹவர்ஸ் கேப்பில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றது இட்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட், லைக் கோடட். அண்ட் அந்தந்த விஷயம் அந்தந்த இடத்துல நடக்கிறப்போ தட் இஸ் ஹவு மார்க்கெட் மூவ்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இது என்ன ப்ரோ புதுசா இருக்கு, நீ என்ன ப்ரோ புதுசா சொல்றீங்க? எஸ், இட்ஸ் புதுசு தான். இதுதான் நான் ஃபீல் பண்ணுது. இந்த இடத்துல பையர்ஸ் இல்லை செல்லர்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். பட் மார்க்கெட் மேலே போகணும் முடிவு பண்ணுறப்போ இங்கே செல்லர் வந்தாலுமே காலி. அதனால தான் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுமே ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பட் அப் டு அ சர்டன் லெவல் தே வில் டூ லாசஸ். அப்படி உங்களுக்கு கோடிங்கை வந்து ஆல்ரெடி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் டீகோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் அவங்க டெய்லி ப்ராஃபிட்ஸ் பண்ண மாட்டாங்க? ஏன்னா நோபடி ஃபைன்ஸ் இட். ஓகேவா? யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் தே வில் நோ அப் டு சர்டன் லெவல் இட் வில் கோ அண்ட் அப் டு ஃப்ரம் வேர் இட் வில் ஃபால். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தே வில் நோ. அண்ட் அல்கரிதம் இஸ் ஆல்சோ நியூஸ் ட்ரிவன். சரியா? ஸோ இந்த விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அல்கரிதம் இஸ் நியூஸ் ட்ரிவன். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதுல என்ன ப்ரோ சொல்ல வர? வெயிட், இந்த பேட்டர்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ற விஷயம் வந்து இட்ஸ் நாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூமெண்ட், இட்ஸ் டோட்டலி அல்கோரிதம்ஸ் மூமெண்ட்.
algorithm want to move the market down, form a trend line, and அங்கிருந்து manipulation நடக்கும் and then distribution நடக்கும். So it is an algorithm based movement. ஒரு நிமிஷம். So it is an algorithm based movement. இதை மார்க்கெட் மேக்கர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதுல மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்டிங்கல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் இப்படி போன ஓவர் பாட் ஆன இடத்துலலாம் பை பண்ணுவாங்க, ஹைஸ்ல எல்லாம் பை பண்ணுவாங்க. பை பண்ணி இப்படி மார்க்கெட் விலையில எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. தட் இஸ் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அனதர் விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ரியல் டைம்ல யாராவது ரியல் மணி யூஸ் பண்ணி மார்க்கெட்ல brokerage, இப்போ எக்ஸ்என்எஸ், ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் மாதிரி brokerage-ல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க. மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னா, இப்போ பிரைஸ் இப்படி போயிட்டு இருக்கு, இங்க மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்கன்னா உங்க ஆர்டர் இங்க விழும். ப்ரோ பிரைஸ் இங்க தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, 200 தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, எனக்கு ஆர்டர் 202ல விழுந்திருக்கு ப்ரோ அப்படின்னா, அதுதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம் அண்ட் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, when you are fueling the market with the real money, these things will happen. சரியா? ஸோ அதனால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே இடத்துல ஆர்டர்ஸ் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லோஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, தே வில் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி அன் அல்காரிதம்ஸ் மூவ். அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே 50 குவான்டிட்டி வாங்குவாங்க, இங்கே 100 குவான்டிட்டி வாங்குவாங்க, இங்கே 200 குவான்டிட்டி வாங்குவாங்க, இங்கே 400 குவான்டிட்டி வாங்குவாங்க, இங்கே 800 குவான்டிட்டி வாங்குவாங்க. ஸோ when algorithm wants to go from here to here, they will use that place. சரியா? இங்கே 50 வாங்குறப்போ ஒரு மூவ்மெண்ட் அப்சைட் நடக்கும், அண்ட் தென் இங்கே 100 வாங்குறப்போ ஒரு மூவ்மெண்ட் அப்சைட் நடக்கும். பட் இந்த 50 quantity is not enough to break this high, and then இந்த 100 quantity is not enough to break this high, and then இங்கே 200 போட்டிருக்காங்கல்ல, this is not enough to break this high, and then இங்கே 400 போட்டிருப்பாங்க, this is not enough to break this high, and then இங்கே ஒரு 800 போட்டிருப்பாங்க, this is enough to break this high. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிடும். வேர் இங்கே போட்ட என்ட்ரியை இந்த ஹைஸ் வரையில மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா என்ட்ரிஸையுமே இந்த ஐஸ் வரையில மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி would have given you 2% ரிட்டர்ன்ஸ். இது 1.8%, இது 1.75%, இது 1.5%, இது 1%. அப்படின்றப்போ ஓவராலா they'll make ஒரு 10% ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் ஹவு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் டூ. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்களா? இப்போ ஒரு மேட்ரு நான் அவங்க சொல்றேன், அதுக்கப்புறம் இங்கே வரும். இப்போ என்ன மேட்ருனா, ஹைஸ்ல லிக்விடிட்டி இருக்கும் ப்ரோ, பை சைடு. அதுக்கு ஏன் பை சைடு லிக்விடிட்டின்ற பேர் வந்துச்சுன்னு நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? அண்ட் லோஸ் லிக்விடிட்டி இருக்கும், செல் சைடு. அதுக்கு ஏன் செல் சைடு வந்துச்சுன்ற மாதிரி யோசிச்சிங்களா? வெயிட் ஐ டெல் யூ. இப்போ இப்படி மார்க்கெட் போகுது, இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகுன்றது ஒரு கான்செப்ட். எஸ், இந்த லோஸ்ல ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஸ்வீப் பண்ணிட்டு போகும். எஸ், கரெக்ட் தான். பட் the term you should use is, அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்காது, ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ, இருங்க. ஒவ்வொரு வேலிட் லோஸ்லையுமே செல் ஸ்டாப் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது ஸ்டாப் லாஸாக இருக்கலாம், அதாவது இங்கே பை பண்ணவங்க இங்கே ஸ்டாப் லாஸாக போட்டு வச்சிருக்கலாம். ஆர் மார்க்கெட் வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்கலாம். ஸோ செல் ஸ்டாப்ஸும் போட்டிருக்கலாம், வெறும் ஸ்டாப் ஆர்டர்ஸும் போட்டுக்கலாம். லைக் லிமிட் ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த லோ பிரேக் பண்ணுறப்போ இங்கே ஆர்டர்ஸ் எல்லாம் உள்ள வரும். புரிஞ்சுதா? ஸோ பை ஆனவங்க எல்லாம் எக்ஸிட் ஆவாங்க, செல் பண்ணுறவங்க எல்லாம் இப்போ தான் என்ட்ரு ஆவாங்க. ஸோ வாட் த திங் இஸ் ஹேப்பனிங்னா, மார்க்கெட்டுக்குள்ளே காசு வருது, இருக்கிற காசு வெளியே போகுது. ஸோ இட் இஸ் அ லிக்விடிட்டி பூல் ஆஃப் இன்கமிங் மணி அண்ட் தென் அவுட் கோயிங் மணி, ரெண்டுமே நடக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும். பட் இதுலேயே லிக்விடிட்டி ரன் அண்ட் தென் லிக்விடிட்டி ஸ்வீப்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. லிக்விடிட்டி ரன் அப்படின்னா அந்த இடத்துல செல் ஸ்டாப்ஸ், அதாவது அந்த லோ பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம் அப்படின்ற பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, லிக்விடிட்டி ரன் ஆகிடும், லிக்விடிட்டி எடுத்துட்டு அப்படியே ஓடிடுவான். லிக்விடிட்டி ஸ்வீப்னா அந்த இடத்துல பை பண்ணி செல் வச்சவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஸ்வீப் பண்ணி மேலே போயிடுவாங்க. ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் அப்போசிங் டைரக்ஷனில் போனால் அது லிக்விடிட்டி ஸ்வீப். அதுவே ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா லிக்விடிட்டி ரன். இதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லிக்விடிட்டி ரன்னுக்குள்ள வித்தியாசம். இது வந்து நான் மென்டர்ஷிப் கிளாஸில் சில கிளாஸஸ்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மேபி ஃபியூச்சர் கிளாஸஸ் சொல்லலாம்னு வச்சிருந்திருப்பேன். ஸோ ஓகே, அண்ட் இதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லிக்விடிட்டி ரன்னுக்குள்ள உள்ள வித்தியாசம். அண்ட் இருங்க நான் சொல்கிறேன். ஸோ இதனால தான் இந்த இடம் பேர் செல் சைட் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ணுறோம். ப்ரோ புரிஞ்சிச்சு ப்ரோ? புரிஞ்சிருக்கணும். ஏன்னா செல் சைட்னா என்ன? செல் பண்ணுறப்போ உள்ள வர லிக்விடிட்டி. லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட்
மார்க்கெட் விட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் வெளியே போனாலும் லிக்விடிட்டி வரணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டுக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாலும் லிக்விடிட்டி வரும். மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல செல் ஸ்டாப்ஸ் போட்டிருப்பாங்க, மார்க்கெட் எடுக்கும், ரன் ஆகும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹைஸ்லாம் தூக்கிட்டா இல்லை லோஸ்லாம் தூக்கிட்டா ஓடுவா மார்க்கெட். மேலே தாண்டா ரிவர்ஸ் தாண்டா ஆகணும், எதுக்குடா கீழே போகிறல, எதுக்குடா அதே டைரக்ஷனில் போகிற அப்படின்னா அதான் ரீசன். அதனால தான் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கிறப்பவும் ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்பவும் அந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ள ப்ரைஸ் வந்தால் மார்க்கெட் இன்னும் பவர்ஃபுல்லாக திரும்பும். பிகாஸ் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் liquidity has come inside market. ஓகேவா? ஸோ இப்போ இதே கான்செப்ட் தான் பை சைட் லிக்விடிட்டிக்கும். அப்படியே உல்டாவை போடுங்க. ஒரு ஹைஸ் இருக்கு, அந்த ஹைஸை மார்க்கெட் தூக்கணும்னு மார்க்கெட்டுக்குள்ள லிக்விடிட்டி வரும். பை ஸ்டாப்ஸ் ஆர்டர் ட்ரிகராக இருக்கும். ஸோ மேலே போகும் சான்ஸ் இருக்கு. ஆர் நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்க, கீழே வரவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ இங்க இருந்து இங்க போகலாம். என்ன ப்ரோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பை பண்ணும் அப்படின்னா செல்லர்ஸ் வேணும், செல் பண்ணும் அப்படின்னா பையர்ஸ் வேணும். கரெக்டா? ஹரின்றவன் வந்து 10 குவான்டிட்டி பை பண்ணா யாரோ ஒருத்தவங்க 10 குவான்டிட்டி செல் பண்ணும். ஹரின்றவன் 10 குவான்டிட்டி செல் பண்ணா யாரோ ஒருத்தவங்க 10 குவான்டிட்டி பை பண்ணும். இப்படி தானே கைஸ் கடையெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ இந்த ஐபிடிஏல இன்னும் கொஞ்சம் அழகா வரைகிறேன். இப்போ இங்க பை ஸ்டாப்ஸ் இருக்குமா, பை ஸ்டாப்ஸ் பை ஸ்டாப்ஸ் பை ஸ்டாப்ஸ். இப்போ இங்க வாங்குறாங்கல்ல, இவங்க தான் இங்க வாங்கினாங்கல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க விற்கிறப்போ இவங்க தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ வாங்குறப்ப என்ன எல்லாம் வாங்குவாங்க. இந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் ஃப்ளோவில் இங்கே மார்க்கெட் லைக் அதர் இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது இந்த விஷயத்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம், இந்த விஷயத்த இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணும். இந்த மூவை ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் பண்ணுச்சுன்னு இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஓகேவா? நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டிடியூஷன் வரப்போறாங்க, இந்த விஷயம் நமக்கு தெரியாது. பட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வர்றாங்க, வந்துட்டாங்க, இல்ல வந்துட்டு இப்போ போறாங்க அப்படின்னா அங்க நமக்கு தெரியும். அண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எப்போ வரப்போகுதுன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா மேனிப்புலேஷனா ஒருத்தவங்க பண்ணுவான், டிஸ்ட்ரிபியூஷனா இன்னொருத்தவங்க பண்ணுவான். இதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பீப்புளுக்கு இதை பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் நோ தட் ஹவு ஐ ஹவ் அனலைஸ்டு மார்க்கெட், ஹவு ஐ ஹவ் இன்டர்பிரேட்டட் மார்க்கெட் யூசிங் ஐபிடிஏ தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த மூமெண்ட்டை ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணுறான் அப்படின்றத இன்னொரு இன்ஸ்டியூஷன் தெரிஞ்சதுன்னா இந்த மூமெண்ட்டை அவன் யூஸ் பண்ணிப்பான். எப்படின்னா இங்கே இருக்கிற பை ஸ்டாப்ஸ் ரீட்டைலர்ஸ்லாம் காலி பண்ணிடுவான். யார் இவன் ஏன்ற இன்ஸ்டியூஷன் காலி பண்ண இவனுக்கு வந்து 10% ஆஃப் தி பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணதான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ட்ரெண்ட் அண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மேலே ஓடிட்டான். இப்போ இவனோட மீதி 90%ஓட பொசிஷன்ஸ் வந்து இவன் செல் பண்ணிப்பான். ஓகேவா? இவங்க பை பண்ணி இவன் செல் பண்றான்னா கீழே போயிடும். லாஜிக் புரியுதா? இப்போ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்ஸ்டியூஷன் ஏன்றவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மேலே போயிட்டான். இப்போ இவனோட குவான்டிட்டி எல்லாம் செல் ஆயிட்டே வருது. மார்க்கெட் ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கீழே வந்துடும். பட் இதுல ஐபிடியோட ரோல் என்ன அப்படின்னா 9 o'clock இங்க இருக்கணும், 10 o'clock இங்க இருக்கணும், 11 o'clock இங்க இருக்கணும், 12 o'clock இங்க இருக்கணும். இந்த பிரைஸ் லெவல்ஸை டினோட் பண்றது பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை ட்ரைவ் பண்றது தான் ஐபிடியோட வேலை. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல டிராயிங் போட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த ஐபிடியை. அண்ட் இந்த ஐபிடியை எப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், போன கிளாஸ் நான் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லி தந்தேன். இந்த ஐபிடியை எப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குன்றதை இப்போ நான் வந்து சொல்றேன். இப்போ ஐபிடிஏ நடக்குது, மேலே போயிடுச்சா, கீழே போயிடுச்சா? இருங்க, இப்படிதான் போவோம். அண்ட் இப்போ இந்த ஃபிப்பை யூஸ் பண்ண போறோம். இது பேர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரியா? பார்த்துக்கோங்க. 0 1 செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. 0 1 -1 2 -2 -2.5 1.5 4 இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிபோனச்சி வந்துடும். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இந்த ஃபிபோனச்சியை லாஸ்ட்டாக இருக்கிற மேனிப்புலேஷன் பார்ட்டில் அதை நம்ம வைக்கணும். வச்சா அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேனிப்புலேஷன் பார்ட்டி தானே ரிவர்சல் நடக்கிறப்போ இன்ஸ்டிடியூஷன் மேனிப்புலேஷன். சரியா? இப்படி வச்சிங்கன்னா அவன் கீழே வரப்போ ஒவ்வொரு லெவலுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் இல்லை ஸ்விங் ஹையை தொட்டு ரீட்ரேஸ் ஆவான்.
தொட்டு ரீட்ரேஸ் ஆவான், மறுபடியும் தொட்டு ரீட்ரேஸ் ஆவான். இப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து கீழே உடச்சிருவான். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா தொட்டு ரீட்ரேஸ், தொட்டு ரீட்ரேஸ், தொட்டு ரீட்ரேஸ், தொட்டு ரீட்ரேஸ், லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகும், தூக்கிடும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட், தொட்டு ரிவர்ஸ், தொட்டு ரிவர்ஸ், தொட்டு ரீட்ரேஸ், ரீட்ரேஸ், தொட்டு ரீட்ரேஸ், தொட்டு ரீட்ரேஸ், மொத்தத்தையும் தூக்கிட்டு கீழே வந்துடும். ப்ரோ என்ன ப்ரோ? எஸ் ப்ரோ, இதான் ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இது ஒரு டவுன் ட்ரெண்ட். அதை அப்படியே உல்டா போட்டோம்னா அப் ட்ரெண்ட். அவள் தான். இப்படி தான் கைஸ் ஐபிடிஏ ஒர்க் ஆகும். அண்ட் இதில் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்குன்னா நமக்கு டார்கெட் செட் பண்ணும். ஓகேவா? அண்ட் இந்த ஐபிடிஏ இஸ் அன் ஆல்காரிதம்ன்றத நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் ஒய் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஒர்க்ஸ். ஓகேவா? இந்த 0.63 ஓடி ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே இது எல்லாமே ஆல்கோரிதம் பேஸ்டு தான். ப்ரைஸ் இங்கே போச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த லெவலில் தொட்டுட்டு போகும். இது எல்லாமே ஆல்கோரிதம் பேஸ் பண்ணது. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஐபிடிஏவை மாஸ்டர் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஐசிடி கிளாஸ். ஃபர்ஸ்டே ஐபிடிஏ பற்றி சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 3, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் ஏஎம்டி, இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஐபிடிஏ பற்றி சொல்லிட்டேன். சரியா? இந்த ஐபிடிஏனால ப்ரைஸ் என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னா ப்ரைஸ்க்கு 3 விஷயம் தான் பண்ண தெரியும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? மறுபடியும் அக்யூமுலேஷன், இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி வரைஞ்சிட்டோம்னா மறுபடியும் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்போ பாருங்க, டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இப்படி தான் கைஸ் நடக்கும். இந்த இன்டீரியர் மாடல்ஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதில் டஃபஸ்ட் பார்ட் எது தெரியுமா? இந்த அக்யூமுலேஷன் அண்ட் தென் மேனிபுலேஷனை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. இதுதான் ப்ரைஸுக்கு பண்ண தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ரோ அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணும். அது என்ன பண்ணும்? மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸை வர வைக்கும், ரீட்டைலர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் இன்டியூஸ் பண்ணும். பை பண்ணு, செல் பண்ணு, பை பண்ணு, செல் பண்ணு, பை பண்ணு, செல் பண்ணு. அவங்க எல்லாம் செல் பண்ண அப்படியே மார்க்கெட்டை திருப்பி பைக் அடிப்பான். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணிருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் தூக்கி பைக் அடிப்பான்னு சொன்னா மேனிபுலேட் ஆயிட்டு இப்போ என்ன ஆகும்னா என்னடா எல்லாம் செல் பண்ணோம், பை ஆகுது மார்க்கெட்னு எல்லாம் பை பண்ணுவாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டை மறுபடியும் இன்ஸ்டியூஷன் கீழே தள்ளுவான். தட் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப வேகான ட்ரையான கான்செப்ட் கைஸ் இந்த ஐபிடின்றது. பட் ஐ வாண்ட் யூ டு நோ திஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் பையர்ஸ் வந்துட்டாங்க, செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து 9 o'clockலேருந்து 10 o'clock இந்த மூவ்மெண்ட் நடக்கணுன்றது இட்ஸ் கோடட். பட் செல்லர் செல் பண்ணால் 9:30 நடந்து அக்யூமுலேட் ஆகும். சரியா? இந்த விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இஸ் ட்ரிவன் பை அன் அல்காரிதம், நியூஸ், ஃபிபோனாச்சி, மேத்தமெட்டிக்கல் திங்ஸ். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வர போகிற டாபிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், அவ்வளோதான் கைஸ் ஐபிடியை பற்றி. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாஸ் தான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு இது மேட்டர் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம PO3, AMD, சைக்காலஜி ஆஃப் ப்ரைஸ், ஐபிடியிலேருந்து அந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுன்ற விஷயம், ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், டாடா பை பை, see you in the next video.